ரோடே தெரியல ஆக்சுவலா சுத்தமா ரோடே மறைஞ்சு போச்சு. மிஸ்ட் சூப்பரா இருக்கு. ஐயோ டே 2. இப்போ நம்ம வந்து டேயை வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெளியே வரதுக்கு 11 o'clock ஆகுது. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம், இன்னைக்கு என்ன கவர் பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லோக்கலான இடங்களுக்கு தான் போக போகிறோம். கரெக்டாமோ? கொஞ்சம் லோக்கல் இல்லை, ஆல்மோஸ்ட் மெயின் பிளேசஸ். கொடைக்கானல் வந்தாலே நீங்களாம் இந்த இடம் கண்டிப்பாக போவீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மொயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ்ஸ், பில்லர் ராக்ஸ், இந்த 4 மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரே ரோடில் தான் இருக்குது. இந்த ரோடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைல் ரோடு. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக வந்து 1 வே ஆக்கிட்டாங்க. Few minutes later. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொயர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். கிடைச்ச கேப்ல வந்து காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய் வாங்கினாங்க. ஐயோ என்னடா போற இடத்துல எல்லாம் பார்க்கிங் 50 ரூபாயா அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்கிங்க்கு பே பண்ணோம். மற்ற இடத்துல எல்லாம் கிடைச்ச இடத்துல எல்லாம் நம்ம பார்க் பண்ணிட்டோம். ஸோ மொயர் பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். கரெக்டா? ஸோ டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 rupees. நீங்கள் ஃபாரினராக இருந்தால் 100 ரூபாய் பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், 300 ரூபாய் வீடியோ கேமராக்கு, ஃபாரினராக 3000 ரூபாய். அதனால இந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபோன்லேயே எடுத்துக்குவோம். ஸ்டில் கேமராக்கு 50 ரூபாயா, ஃபாரினராக இருந்தீங்கன்னா 500 ரூபாயா. என் பின்னாடி எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இத்தனைக்கும் மணி ஒரு 11:45 இருக்கும், இல்லை 11:30 மணி இருக்கும். மரமே தெரியல, அந்த சரியான வெயில். ஆமா. சோ மொயர் பாயிண்டோட எஸ்டிடி என்னன்னு பாத்தீங்கன்னா, மொயர் பாயிண்ட் பேசிக்கலா ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் நினைவிடம்னு சொல்லலாம். சர் தாமஸ் மொயர்னு ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் இருந்தாரு. அவர் வந்து மன்னவனூர் லேக் வரைக்கும் போற இந்த காஷன் ரோட் போடுறதுக்கான அஸ்திவாரத்தை வந்து அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட நினைவிடம் தான் இந்த மொயர் பாயிண்ட். இங்க வந்து வாட்ச் டவர் அண்ட் வேலி வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த மொயர் பாயிண்ட், பைசன், இது எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டோம். தெரியல எப்படி இருந்துச்சு மொயர் பாயிண்ட். ஆனா இங்க ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு பண்ணி இல்ல. மேல போய் பார்க்கலாமா? அதுவும் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ பயங்கர மிஸ்டா இருந்ததுனால எங்களுக்கு வியூ பாயிண்ட்ல எதுவுமே தெரியல. அதனால நாங்க வாட்ச் டவரையும் ஸ்கிப் பண்ணிட்டு மொயர் பாயிண்ட் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சேர்ந்து ஓபன் பண்ணலாம். ரெடி 1 2 3. இன்னும் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு அப்படின்ட்டு நானும் வர்ஷிகாவும் குயிக்கா ஒரு ஷாப்பிங் ஸ்ப்ரீ பண்ணிட்டு குடுன்னு கார்ல ஏறிட்டோம். மொயர் பாயிண்ட் முடிச்சிட்டு வந்தாச்சு. அம்மா இங்க பாருங்க நாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்ட்டு. இது எக்ஸோ கேம் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தாங்க ஒரு gift உங்களுக்கு. ஓபன் பண்ணுங்க ஃபுல்லா. அப்புறம் இது எனக்கு, நான் இது வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். இப்போ மொயர் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட். மொயர் பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ள தான். இப்போ அடுத்து அங்க போலாம். ரோடே தெரியல, ஆக்சுவலா சுத்தமா ரோடே மறைஞ்சு போச்சு. வேற லெவல். எனக்குமே இந்த மாதிரி மிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா இதுக்கு முன்ன.
ஸோ ஆன் த வே ரூட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, பயங்கர டிராஃபிக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதுப்பா? நான் தானே, மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுனால எல்லாரும் குணா கேவ்ஸை பார்க்குறதுக்கு இந்த வாட்டி பயங்கரமான கேரளா கூட்டம், சரியான கூட்டம், ஃபுல்லாக மலையாளிஸ் தான். ஆமாம், தமிழ்நாடு ஆளுங்க. இப்போ நாங்களுமே குணா கேவ்ஸ் தான் மேக்ஸிமம் பார்க்கணும் ப்ரிஃபர் பண்ணி வந்தது. ஃபுல்லாக ஸ்லோப்லேயே தான் மூவி. யூஸ்வலாக இருக்கிற க்ரௌடை விட இந்த வாட்டி 10-20 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளவரை வந்து நான் ஒரு பொக்கே ஷாப்பில் சென்னையில் 99 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினேன். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது இங்கே கொடைக்கானலில் ரோடு முக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. இது காஞ்சாலுமே அழகாக இருக்கும், காஞ்சி போனாலுமே அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர். ஸோ 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்க்கிங் இது கிட்ட நிற்கிது. ஏன்னா குணா கேவ்ஸ்க்கு போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவ்வளோ தூரமும் பார்க்கிங் நிற்கிது. கடந்த 1/4 மணி நேரமாக இப்படியே நின்று கொண்டிருக்கிறோம். பாப்பா, உனக்கு பைன் ஃபாரஸ்ட் போகணுமா? ஒரு வழியா கிடைச்ச இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். மோயர் பாயிண்ட் போல சேம் டிக்கெட் பிரைஸ் தான். இதுக்கும் எஸ்டிடி இருக்கு. ஹெச்டி பிரைண்ட்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து அப்போல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டிம்பர் வளர்க்குறதுக்காக இந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் வந்து ப்ராஜெக்டா டெவலப் பண்ணி 15 வெரைட்டிஸ்ல பைன் ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்களாம். அதுல 2 பைன் ஃபாரஸ்ட் கொடைக்கானல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குதான். இது 2வது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்கின பிரைண்ட் பேர்ல தான் கொடைக்கானல் பிரைண்ட் பார்க்கும் இருக்கும். கூட குதிரை சவாரிலாம் இருக்குது. இந்த கோணலான இந்த இடக்கு முடக்கா இருக்கிற இந்த ரோடு இந்த மாதிரி வழியில் கூட குதிரையில் போயிட்டு வர போகிறாங்களாம். போயிட்டு வராங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு. நல்லா தான் இருக்கும். டொக்க டொக்க டொக்கன்னு ஆடிக்கிட்டே போகணும். வந்து 2 அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சீனரி வாக்கு, 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு. தேவைப்பட்டா நம்ம ஃபோட்டோஸ் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய பைன்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பைன் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஃபுல் பைனாக இருக்கணும். போ, அது கட்டாக இருக்குல்ல. ஓகே. இதில் பைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வீட்டில் போய் அழகுக்கு கிராஃப்ட்டுக்கெல்லாம் வச்சுப்பா. கரெக்டாக பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோப் அப்படி மேலே ஏறி வருது. ஆனால் ரொம்ப ஹார்டாக இல்லை, நல்லா இருந்தது. நிறைய பைன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பைன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் போய் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ பைன் ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சு. குணா கேவ்ஸ் தான் இப்போ இழுவெளி இருக்குது. பார்க்கிங் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. ஸோ அப்படியே இந்த கேட்டுக்கு வெளில போனீங்கன்னா ஈட்ரீஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் 2-3 கீ செயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான குணா கேவ்ஸ் தான். ஒரு வழியாக வந்து குணா கேவ்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பார்க்கிங்கை பிடிச்சாச்சு. குணா கேவ்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஈட்டரிஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குணா கேவோட என்ட்ரிக்கும் மோயர் பாயிண்ட் போல சேம் டிக்கெட் பிரைஸ் தான். ஸோ ரீசெண்டா இந்த குணா கேவ்ஸ் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆன பிறகு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓவர் கிரௌடட் ஆயிட்டு நீங்களுமே நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க மஞ்சுமல் பாய்ஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தான் புனிதமானது. கண்மணி அன்போடு காதலன் நான் என்று கண்டமே பொன்மணி உன்னில் சௌக்கியமான சௌக்கியமே உன்னை எண்ணி பாக்கியில் கதை கொத்தது அதை என்று நினைக்கிறேன் வார்த்தை முட்டது. இந்த இடத்தையும் இங்கிலீஷ்காரர் BS வார்டு தான் 1800s கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் இதுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. குணா படத்துக்கு அப்புறம் தான் மக்கள் இதை வந்து குணா கேவ்ஸ் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அண்ட் குரங்குங்க வந்து நிறைய வரும். ஸோ நீங்கள் ஈட்ரீஸு வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுங்க. ஸோ இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்லி ட்ரீ ரூட்ஸ். இங்கே நின்று வந்து அழகாக எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலையும் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் வருன்றதுனால எல்லாரும் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ செகண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டவர். ஸோ இந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம என்டையர் மலை கீழே இருக்கிற இடம் எல்லாமே பார்க்கலாம். இதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிரில் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் பிடிச்சி எல்லாரும் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம போய் மேலே போய் வாட்ச் டவர்லேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் வியூவாக இருந்தது. ஸோ கம்ப்ளீட் அந்த மலை கீழே இருக்கிற வரைக்கும் அதில் வந்து தெரிஞ்சுது. இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா மலையோட வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை, கீழே பார்த்த இந்த குணா கேவ்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு போகிற பாதை கூட தெரியும். ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸோடைய எஸ்கேப் பாயிண்ட் தான். ஸோ எந்த வழியாக அவங்க எஸ்கேப் ஆகி எகிரி குதிச்சாங்களோ அந்த பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. ஏன்னா மூவியில் பார்க்குறது சூப்பராக நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. குணா கேவ்ஸ் போகணும்னா இதுக்கு கீழே வந்து டீப்பாக இறங்கி தான் போகணும். ஆனால் இந்த பாதையை வந்து ஃபென்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேஞ்சரான ஏரியா அப்படின்றதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்கு. நீ சொல்லு. நீ குட்டட்டன். மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு கொகையை தான் காட்டியிருப்பாங்க. பட் குணா படத்துல பாத்தீங்கன்னா 3 கொகையில வந்து ஒரிஜினலா ஷூட் பண்ணிருக்காங்களாம். ஸோ கீழே இன்னும் நிறைய கேவ்ஸ் இருக்கு. இந்த கேவ்ஸ் எல்லாமே பில்லர் ராக்ஸ் இடுக்குல தான் இருக்கு. வெற்றிகரமா குணா கேவ்ஸ் வந்து பக்கெட் லிஸ்ட்ல போட்டோஸ் ரீல்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கே பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. பட் குணா கேவ்ஸ் பார்த்துட்டு பிரம்மாண்டமான இந்த பில்லர் ராக் பார்க்கலன்னா எப்படி? ஏன்னா பில்லர் ராக்ல இருந்து பார்த்தா குணா கேவ்ஸ் தெரியும்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம்னு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு செண்மக நாடார் நினைவு கல் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த கல்லை. குணா கேவ்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஈட்டரிஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் ஒரு ஸ்லீப்பிங் பூனை பொம்மையை பார்த்துட்டு வேணும்னு சொல்லி வர்ஷிகா அடம் பிடிச்சாங்க. சரி வாங்கி தொலைன்ட்டு சொல்லி அதையும் வாங்கிட்டு பில்லர் ராக்ஸ்க்கு போயாச்சு. ஸோ பில்லர் ராக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். Few minutes later. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பில்லர் ராக்ஸ் வியூ பாயிண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க இருந்து பார்த்தா குணா கேவ்ஸ் இருக்கிற அந்த பில்லர் ராக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கொடைக்கானல் மலைங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரான வியூ பாயிண்ட். ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். அப்படியே வந்து போகிற வழியில் ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டோம். பில்லர் ராக்ல வந்து வர்ஷிகாவுடைய வசூல் வந்து இந்த ஹேண்ட்பேக். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ட்ரே அம்மா வீட்டுக்கும், அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு பொக்கேயும் வாங்கியாச்சு. இப்போ எங்க போறோம்? லஞ்சுக்கு போறோம். அதுக்கப்புறமா ஹில் டாப் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நாங்க ஈவினிங் ஒரு 4 மணி போல லஞ்சை முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். போய் தூங்க போறோம். ஸோ இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா லஞ்சுக்கு ஒரு 1000, மொத்த ஷாப்பிங் அண்ட் டிக்கெட்டுக்கு 1000 rupees ஆச்சு, அண்ட் பெட்ரோலுக்கு 1000, அண்ட் டின்னருக்கு ஒரு 1000 ஆச்சு. ஸோ டே 2 வந்து 4000 rupeesல முடிச்சிட்டோம். இன்னொரு நாள் பேலன்ஸ் இருக்கு. எங்க போறோம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.